வெல்கம் டு ஆல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபுளுக்கான ரிசல்ட் வந்து நமக்கு எப்போ வரலாம், நெக்ஸ்ட்டு வந்து டிஎன்யூஎஸ்ஆர்பி பிசி கான்ஸ்டபுளுக்கான ஓவரால் ரிசல்ட் வந்து நமக்கு எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு A to Z இன்ஃபர்மேஷன் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் வந்து இந்த 2 எக்ஸாமுக்கான நெக்ஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன், அதாவது 2024க்கான நோட்டிஃபிகேஷன் வந்து நமக்கு எப்போ வரப்போகுது, இந்த 2024க்கான நோட்டிஃபிகேஷனை பற்றின இன்ஃபர்மேஷன், இதுக்கு வந்து நம்ம என்ன ஸ்டடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த மதிப்பெண் எடுத்தால் போதுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்டிருந்தீங்க. நம்ம இதுக்கு வந்து ஏற்கனவே வீடியோ போட்டிருந்தோம். அதை பற்றின A to Z இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு வேறு எதுவும் டவுட்ஸ் வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான டவுட் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபுளுக்கான ஆன்சர் கீ வந்து ரிலீஸ் பண்ணி அதை எல்லாருமே செக் பண்ணியிருப்பீங்க. நம்ம வந்து ஏற்கனவே வீடியோ போட்டிருந்தோம். அந்த ஆன்சர் கீ வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. எவ்வளோ ஸ்கோர் நம்ம வந்து எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறதுக்கான வீடியோ வந்து நம்ம போட்டிருந்தோம். இப்போ வந்து அதுக்கான லிங்க் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போதைக்கு யாருமே பார்க்க முடியாது. நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸுமே ஒரு 3 பேர் வந்து நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, நான் வந்து இன்னும் ஸ்கோர் வந்து செக் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் வந்து இப்போ வந்து செக் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் வந்து ரிசல்ட் விட்டால் தான் உங்களுடைய மதிப்பெண்ணை வந்து நீங்கள் வந்து பார்க்க முடியும். நெக்ஸ்ட் வந்து இப்போதைக்கு உங்களுடைய ஸ்கோரை எதுவுமே செக் பண்ண முடியாது. அந்த லிங்க் வந்து ஏப்ரல் 10ஆம் தேதியோட நமக்கு வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. யாருமே அதை வந்து இனிமேல் செக் பண்ண முடியாது. அதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து இந்த மார்க்லேருந்து இந்த மார்க் வரி எடுத்தால் எஸ்எஸ்சி பிஇடி டெஸ்ட்டுக்கு வந்து ட்ரெயின் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோ வந்து நீங்கள் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வீடியோ கீழே வந்து லிங்க்கு கொடுத்துருக்கேன். அதை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி நீங்கள் அந்த வீடியோவை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய மதிப்பெண் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த மதிப்பெண்ணோட உங்களுக்கு வந்து இப்போது ரிசல்ட் விட்டுருக்க ஸ்கோரோட உங்களுக்கு ஈஸியான ஷிஃப்ட், அதாவது இந்த ஷிஃப்ட்டில் நீங்கள் எக்ஸாம் எழுதியிருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 2லேருந்து ஒரு 4 மார்க் வந்து கூறுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. மொத்தம் வந்து ஈஸியான ஷிஃப்ட்டு வித் நார்மலான ஷிஃப்ட், மொத்தம் வந்து 3 ஷிஃப்ட்டாக வந்து நம்மளுக்கு வந்து பிரிக்கிறாங்க. நீங்கள் வந்து எந்த ஷிஃப்ட்டுக்குள்ளே உங்களுக்கு வந்து வந்துருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதாவது இப்போ வந்து உங்களுக்கே தெரியும் ஈஸியான ஷிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 2லேருந்து 4 மதிப்பெண் வந்து மைனஸ் பண்ணிக்கோங்க. அதுவே நார்மலான ஷிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதே மதிப்பெண் தான் வரும். இல்லை 1 மார்க் 2 மார்க் வந்து கூடும் குறையும், அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, இந்த ஷிஃப்ட்டில் வந்து நான் அட்டன் பண்ணவே முடியாது, இத்தனை மதிப்பெண் தான் என்னால் எடுக்க முடியும், அதாவது நீங்கள் வந்து நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்த ஸ்டடி ஸ்ட்ராட்டஜி படி படிச்சுட்டு இவ்வளோ தான் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 4 மார்க்லேருந்து 6 மார்க் வரி ப்ளஸ் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. அதை வந்து நீங்கள் புரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பிஇடி டெஸ்ட்டுக்கு வந்து எல்லாருமே ட்ரெயின் ஆகிருப்பீங்க. ரிசல்ட் வந்து எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே காத்துக்கிட்டு இருக்கோம். இந்த ரிசல்ட் வந்து மே ஃபஸ்ட்டு வீக் வந்து நமக்கு வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. எஸ்எஸ்சி ஜிடியை பற்றி தான் இப்போ வந்து நம்ம வந்து பேசிக்கிட்டு இருக்கோம். டிஎன்யூஎஸ்ஆர்பியை பற்றி நம்ம வந்து நெக்ஸ்ட்டு சொல்லுவோம். எஸ்எஸ்சிக்கு வந்து ஃபஸ்ட்டு மே வீக் வந்து நமக்கு வந்து இந்த ஆன்சர் கீ, அதாவது ஆன்சர் கீ விட்டதோட ரிசல்ட் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரிசல்ட் வந்த 28 நாள் அல்லது 1 மந்தில் வந்து நமக்கு வந்து பிஇடி டெஸ்ட்டுக்கு வந்து ட்ரெயின் ஆகிறதுக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாமே நமக்கு வந்து கால் லெட்ரு எல்லாமே வந்துடும். அதுவே நீங்கள் வந்து இப்போ நம்மளுடைய நண்பர்கள் எல்லாருமே சொல்லியிருந்தீங்க, என்னால் 3 கிலோமீட்டர் வித் 2 கிலோமீட்டர் தான் என்னால் ஓட முடியுது, அதுக்கு மேலே ஓட முடியலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்க. இது வந்து நான் வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருந்தேன், எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னையே, அதாவது நோட்டிஃபிகேஷன் வந்துருந்துச்சு, நீங்கள் ஸ்டடி பண்ண ஆரம்பித்த உடனே உங்களுடைய பிஇடி டெஸ்ட்டுக்கும் நீங்கள் வந்து தயாராகிருங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லியிருந்தேன். நெக்ஸ்ட்டுமே இப்போ வந்து 1 இயராக வந்து நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணலை, அதனால என்னால் ஓட முடியலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நண்பர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தார். நான் வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தேன் 1 இயர் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாமல் இருந்துட்டு இப்போ வந்து 1 மந்தில் வந்து கிளியர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் இது வந்து நடக்காத காரியம்தான். ஆனால் நீங்கள் வந்து கொஞ்சம் வந்து ட்ரை பண்ணுங்கள். அவர் தான் சொல்லியிருந்தார் 2 கிலோமீட்டருக்கு மேலே என்னால் ஓட முடியலை அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வந்து அந்த பிஇடி டெஸ்ட்டுக்கு வந்து எப்படி ட்ரெயின் ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த 1 மந்தில் வந்து நம்மளுடைய பிஇடி டெஸ்ட்டை வந்து எப்படி கிளியர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டோம் நம்ம வந்து வீடியோ போட்டிருந்தோம். அதை பார்க்காதவங்க நம்மளுடைய சேனலில் போய் அதையும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த மே ஃபஸ்ட்டு வீக் வந்து எக்ஸாம் வந்து ரிசல்ட் வந்து விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மே லாஸ்ட்டுக்குள்ளே உங்களுக்கான பிஇடி டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணிடுவாங்க. மே வீக் வந்து எஸ்எஸ்சி ஜிடிக்கு வந்து பிஇடி டெஸ்ட் வந்து ட்ரெயின் ஆயிடலாம். நெக்ஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் எஸ்எஸ்சி ஜிடிக்கான நெக்ஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் வந்து நமக்கு வந்து இன்னும்
வந்து ஆகஸ்ட் மந்த் வந்து விடுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 2024க்கான ஆனுவல் பிளானில் வந்து அந்த ஆகஸ்ட் மந்த் வந்து இருந்துச்சு. அதுக்கான ஸ்டடி ஸ்ட்ராட்டஜி வந்து நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நீங்கள் வந்து எக்ஸாம் ஆரம்பித்ததுக்கப்புறம், அதாவது நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் வந்து நான் ஸ்டடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான இலக்கை வந்து நீங்கள் தூரமாக தான் போய்கிட்டு இருக்கீங்க. அதை நீங்கள் புரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் வந்து கண்டிப்பான முறையில் வரப்போகுது. அதனால் நீங்கள் வந்து இப்போ வந்து ராஸ்கோர் வந்து 54 கூட ஒரு நண்பர் வந்து எடுத்திருக்கேன், ஓபிசி கேட்டகரியில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அவர் வந்து நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு எக்ஸாமுக்கு வந்து ட்ரை பண்ணலாம். நீங்கள் வந்து இப்போ இருந்தே நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு வந்து அதாவது லோ மதிப்பெண்ணில் இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் பார்த்துக்கோங்க. நம்மளுடைய பிளேலிஸ்ட்டில் எஸ்எஸ்சி ஜென்ரல் நாலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இம்பார்ட்டன்ட், அதாவது 2023 கேட்ட இம்பார்ட்டன்ட் ஜென்ரல் நாலேஜை வந்து அதில் வந்து பதிவு பண்ணிட்டு வரோம். நீங்கள் வந்து அதில் ஸ்ட்ராட்டஜி பண்ணி படிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் படித்து நெக்ஸ்ட்டு எஸ்எஸ்சி ஜிடியில் வந்து நீங்கள் ட்ரெயின் ஆகிடலாம். இப்போ வந்து டிஎன்யூஎஸ்ஆர்பியை பற்றின இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம். அதாவது டிஎன்யூஎஸ்ஆர்பிக்கு வந்து எக்ஸாம் வித் பிஇடி டெஸ்ட் எல்லாமே முடிஞ்சிட்டு ஓவரால் ரிசல்ட்டுக்காண்டி வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்களுக்குமே நமக்கு வந்து ஓவரால் ரிசல்ட் வந்து என்ன மதிப்பெண் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வீடியோவில் போட்டிருந்தோம். அந்த வீடியோவுமே நான் வந்து உங்களுக்கு வீடியோ கீழே வந்து கொடுத்துருக்கேன். அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அது வந்து நம்ம வந்து ஒரு கணிப்பில் தான் சொல்லியிருக்கோம் இந்த மதிப்பெண் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இதுதான் கன்ஃபார்ம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் சொல்ல முடியாது. அதனால தான் நம்ம வந்து எதுவுமே அதில் வந்து வெளிப்படையாக சொல்லலை. நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த டிஎன்யூஎஸ்ஆர்பிக்கான நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எஸ்ஐக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ஜூலையில் வந்து ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அஃபீஷியலாகவே டிஎன்யூஎஸ்ஆர்பி வெப்சைட்டில் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதுவே நீங்கள் வந்து பிசி கான்ஸ்டபிளுக்கு வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் எஸ்ஐ எக்ஸாம் நடக்கிறதுக்கு முன்னையே அதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்துடும். எக்ஸாம் வந்து கண்டிப்பான முறையில் இந்த இயர் லாஸ்ட் அல்லது அடுத்த இயர் வந்து ஃபஸ்ட்டு, அதாவது ஜனவரி பிப்ரவரியில் வந்து கண்டென்ட் பண்ணுறாப்பில் இருப்பாங்க. நீங்கள் வந்து அதுக்கு படிக்கிறவங்க இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலுடைய பிளேலிஸ்ட்டில் பிசி சிலபஸ், அதாவது போலீஸ் சிலபஸ் அப்படின்னு சொல்லிட்டு இம்பார்ட்டண்டான டாபிக் மட்டும்தான் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். புக்கு எல்லாத்தையுமே ஸ்டடி பண்ண சொல்லலை, இம்பார்ட்டண்டான டாபிக் மட்டும்தான் கொடுத்துருக்கோம். அதை நீங்கள் படித்தாலே போதுமானது. டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னே வந்து நீங்கள் வந்து அதை வந்து கிளியர் பண்ணிக்கோங்க. நீங்களுமே டிஎன்யூஎஸ்ஆர்பியில் வந்து நான் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் ஸ்டடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய இலக்கையும் நீங்கள் வந்து தூரமாக தான் போய்கிட்டு இருக்கீங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ரிசல்ட் வந்து நமக்கு எதுக்கு தாமதமாகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் இந்த டிஎன்யூஎஸ்ஆர்பியை பொறுப்பு வந்து அதிகமாக இருக்கும். அதாவது போலீஸ் தான் எல்லா டிபார்ட்மெண்ட்லேயுமே கண்டிப்பான முறையில் இன்வால்வ் ஆகணும். அதனால் இந்த தேர்தலையும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லோருமே இந்த தேர்தல் அடிப்படையில் தான் இருப்பாங்க. அதனால் ரிசல்ட் வந்து கண்டிப்பான முறையில் தேர்வுக்கு பின்னர் தான் அறிவிக்கப்படும். எந்த வித மாற்றமும் இதில் வந்து கிடையாது. தேர்வுக்கு பின்னர் தான் டிஎன்யூஎஸ்ஆர்பி பிசி கான்ஸ்டபிளுக்கான ஓவரால் ரிசல்ட் வந்து கண்டிப்பான முறையில் இருக்கும். நீங்கள் வந்து எல்லா வெப்சைட்லேயும் போய் செக் பண்ணி பார்க்காதீங்க. நீங்கள் வந்து கண்டிப்பான முறையில் உங்களுடைய டைமையும் நீங்கள் வந்து வேஸ்ட் பண்ணாமல் நெக்ஸ்ட்டு எக்ஸாம் வந்து நீங்கள் வந்து படிக்க ஆரம்பிங்க. இல்லை நான் டிஎன்யூஎஸ்ஆர்பியில் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பான முறையில் உங்களுடைய இலக்கை தான் நீங்கள் தான் தூரம் போய்கிட்டு இருக்கீங்க. வேறு எதுவும் இந்த இன்ஃபர்மேஷன் பற்றின வேறு எதுவும் டவுட்ஸ் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலுடைய பிளேலிஸ்ட்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். வந்து நம்மளுடைய சேனலில் வந்து ஜாப் அலாட் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் வந்து கரண்டில் இருக்கிற எல்லா ஜாப்ஸையுமே நம்ம வந்து போட்டுக்கிட்டு வரோம். நீங்கள் எந்த ஜாபுக்கு எலிஜிபிலிட்டியாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அந்த ஜாபுக்கு வந்து கண்டிப்பான முறையில் அப்ளை பண்ணி ஸ்டடி பண்ண ஆரம்பிங்க. நன்றி, வணக்கம்.